நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் இருக்கிற முத்தம்பட்டி கறவை பசுக்கள் தோட்டத்திலிருந்து 10க்கும் மேற்பட்ட மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க. ஜெர்சி ரக மாடுகள் மற்றும் சிந்து ரகம் மற்றும் ஹெச்எஃப் ரக மாடுகள் பெருமளவில் விற்பனைக்கு இருக்குதுங்க. ஆறுபல் மற்றும் கடப்பல் வயது உடைய மாடுகள், இரண்டாம் வீத்து மாடுகள் பெருமளவில் நம்ம விற்பனைக்கு எடுத்திருக்கோம். கறவை திறனை பொறுத்தவரையில் 15 லிட்டர் முதற்கொண்டு 25 லிட்டர் வரலாம் கறக்கக்கூடிய மாடுகள் இன்னைக்கு தோட்டத்தில் நமக்கு விற்பனைக்கு எடுத்திருக்கோங்க. தோட்டத்து தேவைக்கோ அல்லது பண்ணை தேவைக்கு இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் நல்ல தரமான மாடுகள் மற்றும் அதிக கறவை திறனை எடுத்து தரக்கூடிய மாடுகளை நம்ம தேர்வு செஞ்சுருக்கோம். மாடுகள் தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். வாரந்தோறும் 15 20 தரமான மாடுகளை நம்ம தேர்ந்தெடுத்து விற்பனை பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இன்றைக்கி விற்பனை இருக்கக்கூடிய மாடுகளுடைய நிலவரங்களை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நேரில் வரவங்களுக்கு நம்ம தோட்டம் இருக்க இடம் சேலம் மாவட்டங்க. சேலம் டவுனில் இருந்துட்டு வெறும் 25 கிலோமீட்டர் சேலம் டு சென்னை ஹைவேஸில் அமைஞ்சிருக்கு நம்ம தோட்டம். அதே போல் வாழப்பாடி தாலுக்கா டவுனில் இருந்துட்டு வெறும் 3 கிலோமீட்டர் தொலைவில் முத்தம்பட்டிங்க. பார்க்கக்கூடிய மாடு ஒரு சுத்தமான ஹெச்எஃப் பிரீட் மாடுன்னே சொல்லலாங்க. ஃபார்ம் டைப்புக்கோ அல்லது தோட்டத்து தேவைக்கோ பொருந்தக்கூடிய வகையில் அதிக கறவை திறன் எடுத்து தரக்கூடிய வகையில் இந்த மாடுகள் நம்ம தேர்வு செஞ்சுருக்கோம். வெறும் 4 பல்லை ஈட்டிருக்கக்கூடிய இரண்டாம் ஈத்து மாடுங்க. இரண்டாம் ஈத்துக்கு மாடு இப்போ ரெடியாக இருக்குதுங்க. ஒரு வாரத்திலிருந்து 10 நாட்களுக்குள்ளாரே கன்றுன்ற தன்மையில் இருக்குது. நல்ல வாட்டசாட்டமான மாடுங்க. ஆள் விட அதிக உயரத்தில் நல்ல வெயிட்டு மற்றும் நல்ல நீளம் கொண்ட மாடுங்க. கறவை திறனை பொறுத்தவரை 25 லிட்டர் சாதாரணமாக எடுத்து தரக்கூடிய ஒரு மாடு. பண்ணை தேவைக்கோ அல்லது வீட்டு தேவைக்கோ அதிக கறவை திறன் எடுத்து தரக்கூடிய வகையில் இந்த மாடுகள் நம்ம தேர்வு செஞ்சுருக்கோம். மாட்டோட மடி அமைப்பை பாருங்கள். வெறும் 50% மடி தான் விட்டுருக்கு. நல்லா அருமையான இரட்டை வரி மடிங்க. நல்ல சீரான இடைவெளியில் இருக்கக்கூடிய காம்பு. மெஷின் கறவைக்கோ கை கறவைக்கோ இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் இந்த மாடு தேர்வு செய்யப்பட்டிருக்கு. நல்ல முதுகு கணத்தில் பின் வெயிட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாடுங்க. நல்ல மடி அமைப்பு, நல்ல காம்பு வளங்க, நல்ல கிளிக்கொம்பு வாட்டத்தில் அருமையான முக அமைப்புங்க. எந்த விதமான சுழி குறைபாடும் கிடையாது. அதே போல் எந்த விதமான கிளைமேட்டுக்கும் ஏற்றக்கூடிய வகையில் இதனுடைய தோல் அமைப்பு அமைஞ்சிருக்குதுங்க. மாடுகள் அதிக கறவை திறன் எடுத்து தரக்கூடிய வகையில் இந்த மாடு நம்ம தேர்வு செஞ்சுருக்கோம். பண்ணை தேவைக்கோ அல்லது வீட்டு தேவைக்கோ இது போன்ற மாடுகள் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நம்ம தோட்டம் இருக்கணும் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் முத்தம்பட்டி ஹைவேஸில் இருந்துட்டு வெறும் 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம தோட்டம் அமைச்சிருக்குது. வாரந்தோறும் இது போன்ற எல்லாம் அதிக கறவை திறன் எடுத்து தரக்கூடிய மாடுகளை நம்ம தேர்வு செஞ்சு விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம். பார்க்கக்கூடிய மாடு ஒரு சுத்தமான ஹெச்எஃப் ரக மாடுங்க. கடைமுளைப்பு பல்லில் இரண்டாம் வீத்துக்கு மாடு தயாராக இருக்குதுங்க. ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்கள் உள்ளாரிய கன்றுன்ற தன்மையில் இருக்குது. அதிக கறவை திறன் எடுத்து தரக்கூடிய மாடுங்க. மாட்டை பொறுத்தவரையில் இரண்டாம் வீத்துக்கு 25 லிட்டர் வரலாம் சாதாரணமாக எடுத்து தரக்கூடிய ஒரு மாடு தான். நல்ல உடல் வலிமையில் நல்ல ஒரு ஆரோக்கியமான மாடுங்க. பண்ணை தேவிக்கு அதிக கறவை திறன் தேவைப்படும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாடுகளை நம்ம தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாம். ஒயிட் மற்றும் பிளாக் மெஜாரிட்டி ரெண்டுமே ஈக்குவலாக அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல ஒரு முக லட்சணம், நல்ல கிளி கொம்புங்க, சிறு கொம்பில் அருமையாக அமைஞ்சிருக்குது. மாட்டை பொறுத்தவரையில் எந்த விதமான சுழி குறைபாடும் கிடையாதுங்க. தோட்டத்து மேய்ச்சலில் இருந்த மாடு தான். பண்ணை தேவைக்கும் செட் ஆகக்கூடிய வகையில் இந்த மாடுகளை நம்ம தேர்வு செஞ்சுருக்கோம். மாட்டினோட மடி அமைப்பை பாருங்கள். இன்னும் ஃபுல்லாக மடி இருக்கிறதுக்கான டைம் இருக்குதுங்க. ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்கள் ஆனாலும் ஃபுல்லாக மடி வச்சதுக்கப்புறம் கன்றுன்ற தன்மையில் இருக்குதுங்க. நல்ல சீரான இடைவெளியில் இருக்கக்கூடிய காம்பு. மெஷின் கறவைக்கோ இல்லை கை கறவைக்கோ இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் தான் அமைச்சிருக்கு இந்த மாடு. மாடை பொறுத்தவரை நல்ல தோற்றப்பொழிவில் நல்ல அருமையான லட்சணமான மாடுங்க. அதிக கறவை திறனை எடுத்து கொடுக்கும். எல்லா கிளைமேட்டுக்கும் ஏற்றக்கூடிய வகையில் தான் அந்த மாடுகளை நம்ம தேர்வு செஞ்சுருக்கோம். நல்ல சாதுவான குணங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். சிறியவர்கள் பெரியவர்கள் யார் வேணாலும் பிடிச்சக்கூடிய தன்மையில் அமைஞ்சிருக்குது. அதே போல் கறக்கிறதுக்கு ஈஸியான அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு காம்பு வளங்க. நல்லா ரோஸ் காம்பில் பிளாக் பட்டன் டைப் அமைஞ்சிருக்குதுங்க. மெஷினுக்கோ அல்லது கைக்கோ இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் தான் என்னுடைய காம்பு அமைப்பு இருக்குது. மாடுகள் தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு மற்ற விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பார்க்கக்கூடிய மாடு 6 பல்லு போட்டிருக்கக்கூடிய இரண்டாம் வீத்து ஹெச்எஃப் ரகத்தை சார்ந்த மாடுங்க. பிளாக் மற்றும் ஒயிட் மெஜாரிட்டி அதிக அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய நல்ல வாட்டர் சாட்டமான மாடுங்க. தோற்றப்பொழிவில் அடிச்சிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு அருமையான மாடுங்க. பண்ணை தேவைக்கோ அல்லது வீட்டு தேவைக்கோ இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு அதிக கறவை திறன் எடுத்து தரக்கூடிய வகையில் இந்த மாடுகள் தேர்வு செய்யப்பட்டிருக்குங்க. மாட்டை பொறுத்தவரையில் நல்ல முக லட்சணம், எந்த விதமான குறைபாடும் கிடையாது. நல்ல கிளிக்கும்பு வாட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல தோற்றப்பொழிவு, தோல் மெலுவில் அருமையான மாடுங்க. இரட்டை முதுகு தன்மை கொண்ட மாடுங்க. நல்ல மடி அமைப்பு, நல்ல காம்பு வளங்க. வெறும் 50% மடி தான் விட்டுருக்குது. ஒரு வாரம் 10 நாட்கள் ஆகுங்க கன்றுன்றதுக்கு. ஃபுல்லாக மடி வச்சதுக்கப்புறம் கன்றுன்றங்க. மெஷின் கறவை மற்றும் கை கறவைக்கு இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் தான் அந்த மாடுகளை நம்ம தேர்வு செஞ்சுருக்கோம். ஹெச்எஃப் ரகத்தில் நல்ல அதிக கறவை திறன் எடுத்து தரக்கூடிய மாடுகள் வேணும் அப்படின்றவங்க இந்த மாடுகளை தேர்வு செய்யலாங்க. தோட்ட தேவைக்கோ அல்லது பண்ணை தேவைக்கோ விருப்பப்பட்டு இந்த மாடுகளை நம்ம எடுத்துக்கலாம்.
நல்ல அருமையான குணம் கொண்ட மாடுங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். நல்ல சாதுவான குணம். அதே போல் நல்லா கறக்க பிடிக்க ஈஸியாக இருக்கக்கூடிய வகையில் பட்டன் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய காம்பு வளங்க. மாடுகள் தேர்வு செய்யும் பாருங்கள், அருமையாக அமையும். பண்ணை தேவைக்கு பெரும்பாலும் இது போன்ற மாடுகள் செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மாட்டை பொறுத்தவரை நல்ல இரட்டை முதுகு கொண்ட மாடு, நல்ல மடியமைப்பு, நல்ல காம்பு வளங்க, தோல் மெலுவில் அருமையான மாடுங்க. வெறும் 6 பல்லு நல்லா ஜெய்ஜாண்டிக்காக வளர்ந்துருக்கக்கூடிய மாடு. அடுத்தடுத்து இதுக்கு இன்னும் நல்லா பெருமூட்டான மாடாக வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேல்யூ மாட்டுக்கும் இன்னும் அதிகமாக அருமையாக கூட வாய்ப்பு இருக்குதுங்க. பார்க்கக்கூடிய மாடு ஒரு ஜெர்சி ரகத்தை சார்ந்த மாடுங்க. கலர் பொறுத்தவரை நல்ல செவல வெள்ளை பேட்சில் அமைஞ்சிருக்குதுங்க. அருமையான மாடு, எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகக்கூடிய ஒரு மாடுங்க. வயதை பொறுத்தவரை கடைமுளைப்பு பல்லு போட்டிருக்குங்க. 2ஆம் ஏத்துக்கு மாடு தயாராக இருக்குது. 10 நாட்கள் டைம் இருக்குங்க கண்டுன்றதுக்கு. அருமையான மாடுங்க. நல்ல ஒரு தோற்றப்பொழிவு, செவல நிறத்தில் செவல வெள்ளை பேட்ச் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாடுங்க. நல்ல கிளிக்கும்பு வாட்டம், நல்ல தோற்றப்பொழிவுங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மாடு, நல்ல முகமைப்பு, நல்ல கிளிக்கும்பு லட்சணத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. எந்த விதமான சுழி குறைபாடும் கிடையாது. மாடு நல்ல தோற்றப்பொழிவில் தோல் மெலுவில் அமைஞ்சிருக்குதுங்க. தமிழ்நாட்டில் எந்த பகுதிக்கு வேணாலும் இந்த மாடுகள் அடாப்ட் ஆகக்கூடிய தன்மையில் இருக்குங்க. இது போன்ற மாடுகள் ஃபேட் மற்றும் SNF அருமையாக அமைஞ்சிருக்குங்க. ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்கள் ஆனாலும் நல்ல மடி வச்சதுக்கப்புறம் கன்றுன்ற தன்மையில் இருக்குதுங்க. 16லேருந்து 17 லிட்டர் சாதாரணமாக எடுத்து தரக்கூடிய மாடு தாங்க இது. மாட்டை பொறுத்தவரையில் நல்ல ஒரு அருமையான மாடு. தோட்டு தேவைக்கோ அல்லது பண்ணை தேவைக்கோ இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் இந்த மாடுகளை நம்ம தேர்வு செஞ்சுருக்கோம். நல்ல மடியமைப்பு மற்றும் நல்ல காம்பு வளங்க. எல்லா குழந்தைகளும் மற்றும் பெரியவர்கள் யார் வேணாலும் கறக்கக்கூடிய வகையில் காம்புகள் அமைச்சிருக்கு. மெஷின் கறவைக்கும் பொருந்தக்கூடிய வகையில் தான் என்னுடைய காம்பு அமைப்பு இருக்குதுங்க. நல்லா சீரான இடைவெளியில் இருக்கக்கூடிய காம்புங்க. அருமையான மாடுங்க. தோட்டு தேவைக்கோ அல்லது பண்ணை தேவைக்கோ இது போன்ற மாடுகள் தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். விலை மற்றும் மற்ற விவரங்களை சொல்லி நம்ம அனுசரித்து கொடுக்கலாங்க. நம்ம தோட்டம் இருக்க இடம் சேலம் மாவட்டம் வாழப்பாடியிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் முத்தம்பட்டிங்க. முத்தம்பட்டி ஹைவேஸ்லேருந்து வெறும் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்கு. பார்க்கக்கூடிய மாடு நல்ல உடல் வலிமையில் ஒரு அழகான ஜெர்சி ரக மாடுங்க. நல்ல தோற்றப்பொழிவில் 3 கலரில் இந்த மாடு அமைஞ்சிருக்குதுங்க. செவலை மற்றும் வெள்ளை மற்றும் மயில நிறம் கொண்ட மாடுங்க. தமிழ்நாட்டில் எல்லா விதமான கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய வகையில் வெயில், பனி, மழைக்காலம் அனைத்துக்கும் தாங்கக்கூடிய வகையில் இந்த மாடுகள் நம்ம தேர்வு செஞ்சுருக்கோம். கடை முளைப்பு பல்லு போட்டிருக்கக்கூடிய ஒரு 2ஆம் ஈத்துக்கு நிறை மாத சனியாக இருக்கக்கூடிய மாடுங்க. போன ஈத்துக்கு 17-18 கறந்த மாடுங்க. இந்த ஈத்துக்கு 20 லிட்டர்னு சாதாரணமாக எடுத்து தரக்கூடிய மாடுங்க. ஜெர்சியில் அதிக கறவை திறன் மாடு வேணுன்றவங்களுக்கு மாடு பொருத்தமாக இருக்குங்க. தோட்டத்து மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தான். சரியாக தீனி கொடுத்து கவனிக்கும் பட்சத்தில் இன்னும் அதிகமாகவே கறவை எடுத்து கொடுக்குங்க. ஒரு சதுரத்தில் ஒரு அழகான மாடுங்க. இரட்டை முதுகு கொண்ட அமைப்பு, நல்ல மடி வளைப்பு மற்றும் நல்ல காம்பு வளங்க. மெஷின் கறவைக்கோ கை கறவைக்கோ இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் தான் என்னுடைய வடிவமைப்பு அமைஞ்சிருக்குதுங்க. சிறியவர்கள் பெரியவர்கள் யாரும் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. நல்ல ஒரு தோற்றத்தில் அழகாக இருக்கக்கூடிய நல்ல சாதுவான குணம் கொண்ட மாடுங்க. குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாத்துக்கிட்டையும் அருமையாக பழகக்கூடிய ஒரு மாடு. ஒரு குடும்ப தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் என்னுடைய தோற்றப்பொழிவு மற்றும் மடிவளம் அமைஞ்சிருக்குதுங்க. கறவை பொறுத்தவரை 20 லிட்டர்லாம் சாதாரணமாக எடுத்து தரக்கூடிய ஒரு மாடு தான். ஃபேட் மற்றும் SNFக்கு இது போன்ற கலர் ரக மாடுகளுக்கு எந்த விதமான குறைபாடும் வராதுங்க. ஃபேட் மற்றும் SNF அதிகமாக கூட்டி தரக்கூடிய வகையில் என்னுடைய உடல் அமைப்பு அமைஞ்சிருக்குது. நல்ல கிளிக்கும்பு வாட்டம், எந்த விதமான சுழிதவறும் கிடையாதுங்க. விருப்பமாக இருக்குங்க டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். பார்க்கக்கூடிய மாடு ஒரு ஜெர்சியில் நல்ல உடல் வளத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் ஈத்து மாடுங்க. நல்ல வாட்ட சாட்டமான மாடு, நல்ல எலும்பு கணத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல ஒரு சீரான இடைவெளி இருக்கக்கூடிய காம்பு, அழகான மடி அமைப்புங்க. ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்களுக்குள்ளாரே கன்றுன்ற தன்மையில் இருக்குது. மாட்டை பொறுத்தவரை நல்ல இரட்டை குருத்து முதுகு கொண்ட மாடுங்க. மாட்டு நல்ல தோல் மெலுவில் நல்ல எல்லா கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய வகையில் தோற்றப்பொழிவில் இருக்குதுங்க. செவலை மற்றும் வெள்ளை நிறத்தில் நல்ல ஒரு தோற்றப்பொழிவு. மாட்டோட முகமைப்பை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முக லட்சணங்க. செவலை வெள்ளை கலந்த ஒரு மீசை கொம்பு அமைப்புடைய மாடுங்க. எந்த விதமான சுழிதவறும் கிடையாதுங்க. இருக்க வேண்டிய சுழி நல்ல ஸ்தானத்தில் அருமையாக அமைஞ்சிருக்குதுங்க. மாடு பொறுத்தவரை கடை முளைப்பு பல்லு போட்டு 2ஆம் ஈத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய மாடுங்க. 10 நாட்கள் முதல் கொண்டு 1-2 நாள் முன்ன பின்ன ஆனாலும் நல்லா மடி அமைப்பு இருக்குங்க. இன்னும் அதிகபட்சம் மடி வச்சதுக்கப்புறம் தான் கன்றுன்ற தன்மையில் இருக்குது. மாட்டோட காம்பு அமைப்பை பாருங்கள். நல்லா பட்டன் காம்பில் கை கறவை மற்றும் மெஷின் கறவை இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குதுங்க. சிறியவர்கள் முதல் கொண்டு யார் வேணாலும் படிச்சுக்கலாம். பொதுவாக இது போன்ற தோற்றப்பொழி உள்ள மாடுகள் ஃபேட் மற்றும் SNF நல்லா கூட்டி கொடுக்கும். அதே போல் எல்லா விதமான கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குதுங்க. போன ஈத்துக்கு 16-17 லிட்டர் கறந்த மாடு. இந்த ஈத்துக்கு 17-18 லிட்டர் தாராளமாக எடுத்து தரக்கூடிய மாடு தாங்க. எந்த விதமான பகுதிக்கும் இந்த மாடு அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய வகையில் தோற்றப்பொழிவுக்குள்ள அருமையான மாடுங்க.
இந்த மாடு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பார்க்கக்கூடிய மாடு நல்ல தோற்றப்பொழிவு கொண்ட ஒரு ஜெர்சி ரக மாடுங்க. ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்களுக்குள்ளாரே கன்றுன்ற தன்மையில் இருக்குது. மாடு பார்த்தோன்னா கடை முளைப்பு பல்லில் 2ஆம் ஈத்துக்கு மாடு தயாராக இருக்குதுங்க. ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்களுக்குள்ளாரே கன்றுன்ற தன்மையில் இருக்குது. நல்ல தோற்றப்பொழிவில் அருமையான மடி அமைப்புங்க. ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்கள் ஆனாலும் ஃபுல்லாக மடி வச்சதுக்கப்புறம் கன்றுன்ற தன்மையில் இருக்குதுங்க. மாட்டோட காம்பு அமைப்பை பாருங்கள். நல்ல பட்டன் டைப் காம்பில் ரோஸ் கலரில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு காம்பு வளம். மெஷின் கறவை மற்றும் கை கறவைக்கு இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் நல்லா நீண்ட காம்புடைய மாடுகள். நல்ல கிளிக்கொம்பு லட்சணத்தில் அழகான முக அமைப்பு, எந்த விதமான சுழி குறைபாடும் கிடையாது. மிருதுவான தோல் அமைப்பை கொண்ட மாடுங்க. எல்லா கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குது. மேலும் இது போன்ற செவல நேர மாடுகள் நல்லா ஃபேட் மற்றும் எஸ்என்எஃப் நல்லா கூட்டி கொடுக்குங்க. போன ஈத்துக்கு 16-17 லிட்டர் கறந்த மாடுங்க. இந்த ஈத்துக்கு 18 லிட்டருக்கு மேலே தான் கறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நல்லா தீவனம் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் அதை விட ஒரு சில லிட்டர் கூடுதலாகவே எடுத்து தரக்கூடிய ஒரு மாடுங்க. ஜெர்சியில் அதிக கறவைத்திறன் வேணுன்றவங்களுக்கு இந்த மாடுகளை நம்ம விரும்பி கொடுக்கலாம். தோட்டு தேவைக்கு அல்லது பண்ணை தேவைக்கு இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் இந்த மாடுகளை நம்ம தேர்வு செஞ்சுருக்கோம். மாடுகள் தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வரவங்களுக்கு நம்ம தோட்டம் இருக்கணும். சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் முத்தம்பட்டிங்க. முத்தம்பட்டி ஹைவேஸில் இருந்துட்டு வெறும் 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்குது. வாரந்தோறும் 15 முதல் 20 மாடுகள் நம்ம தோட்டத்திலேருந்து நம்ம இது போன்ற அதிக பால் வளம் கொண்ட மாடுகளை எடுத்து விற்பனை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பார்க்கக்கூடிய மாடு நல்ல ஒரு இரத்த செவலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சிந்து ரக மாடுங்க. நல்ல தோற்றப்பொழிவுங்க. மிகவும் இளம் வயது மாடுங்க. அரை கடை பல்லை போட்டிருக்கக்கூடிய 2ஆம் ஈத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு மாடுங்க. நல்ல உடல் அமைப்புங்க. நல்ல இரட்டை கொடுத்து முதுகு கொண்ட மாடு. நல்ல மடி அமைப்பு மற்றும் நல்ல காம்பு வளங்க. நல்ல சீரான இடைவெளியில் இருக்கக்கூடிய காம்புகள் மெஷின் கருவி மற்றும் கை கருவி இரண்டுக்கும் பொருந்தும். பால்தாரை பொறுத்தவரை நல்லா அருமையாக எல்லாருக்கும் தெரியக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குதுங்க. ரத்த செவல நேரத்தில் தோல் மெழுவில் நல்ல ஒரு பாட்ட சாட்டமான மாடுங்க. தோட்டத்து தேவைக்கு அல்லது பண்ணை தேவைக்கு இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு லட்சணமான மாடு. கிளி கொம்பு ஸ்டைலில் எந்த விதமான சுழி தவறும் இல்லாமல் நல்லா வாட்ட சாட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க. இது போன்ற மாடுகள் வெறும் ரேராக தான் நமக்கு கிடைக்குதுங்க. விருப்பமாக இருக்கவங்க உடனே கால் பண்ணுங்கள். தோட்டத்து தேவைக்கோ அல்லது பண்ணை தேவைக்கோ இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் 20 லிட்டர் வரலும் எடுத்து தரக்கூடிய ஒரு சிந்து ரக மாடுங்க. மாட்டை பொறுத்தவரை தோட்டத்து மேய்ச்சலே இருந்த மாடு. தவிடு தீனிக்கு எந்த விதமான குறைபாடும் கிடைக்காதுங்க. அதே போல் இதனுடைய பால் நல்லா சுவையாகவும் ஃபேட் மற்றும் எஸ்என்எஃப் கூட்டு தரக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குது. மாடு பொறுத்தவரை ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்கள் ஆனாலும் ஃபுல்லாக மடி வச்சதுக்கப்புறம் கன்றுன்ற தன்மையில் இருக்குதுங்க. சிறியவர்கள் பெரியவர்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். நல்ல ஒரு குண அமைப்பு கொண்ட மாடுங்க. சிறியவர்களோ பெரியவர்களோ யார் வேணாலும் பிடிச்சக்கூடிய வகையில் தோட்டத்து மேய்ச்சலே இருந்த மாடுகள் தான் நம்ம பெரும்பாலும் தேர்ந்தெடுக்கிறோங்க. மாடுகள் தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். அது இது போன்ற மாடுகள் ஒரு சில நிமிடங்களில் விற்று தேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பார்க்கக்கூடிய மாடு ஒரு ஜெர்சி ரகத்தில் பிறவி மோடி டைப் மாடுங்க. நல்ல உடல் அமைப்பு. ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்கள் ஆகக்கூடிய மாடுங்க. கன்றுன்றதுக்கு ஒரு வாரம் 10 நாட்கள் ஆனாலும் நல்ல மடி அமைப்பு வச்சதுக்கப்புறம் கன்றுன்ற தன்மையில் இருக்குதுங்க. கடை முளைப்பில் 2ஆம் ஈத்துக்கு மாடு தயாராக இருக்குதுங்க. 15லேருந்து 16 லிட்டர் உள்ள சாதாரணமாக எடுத்து தரக்கூடிய ஒரு மாடு. மாட்டை பொறுத்தவரை தோட்டத்து மேய்ச்சலில் சிறியவர்கள் பெரியவர்கள் யாரும் பிடிச்சக்கூடிய ஒரு அமைப்பில் அமைஞ்சிருக்குதுங்க. தவிடு தீனிக்கு எந்த விதமான குறைபாடும் வராதுங்க. அதே போன்ற இது போன்ற மாடுகள் ஃபேட் மற்றும் எஸ்என்எஃப் அருமையாக கூட்டி தரக்கூடிய ஒரு வகையில் அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல மிருதுவான தோல் அமைப்பு, நல்ல உடல் அமைப்பு, நல்ல காம்பு வளங்க, நல்ல சீரான இடைவெளியில் இருக்கக்கூடிய காம்புகள் மெஷின் கருவி மற்றும் கை கருவிக்கு இரண்டுக்குமே பொருந்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல மடி அமைப்புங்க. இன்னும் 50% மடி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. பிரிவிலே மோடி டைப்பில் நல்ல ஒரு எலும்பு கணத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. மாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் எந்த விதமான கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல ஒரு சால்வான குணம் கொண்ட மாடு. மாடுகளுக்கு பண்ணை தேவைக்கு அல்லது வீட்டு தேவைக்கு இரண்டுக்குமே இந்த மாடு பொருந்துங்க. ஜெர்சியில் ஒரு அதிக கறவை திறன் எடுத்து தரக்கூடிய மாடுகளில் இது ஒன்று. இது போன்ற மாடுகள் தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வரவங்களுக்கு நம்ம தோட்டம் இருக்க இடம் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் முத்தம்பட்டி கிராமங்க. முத்தம்பட்டியில் வெறும் 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்குது. வாரந்தோறும் இது போன்ற 15 முதல் 20 மாடுகள் நம்ம தேர்ந்தெடுத்து விற்பனை பண்ணிகிட்ருக்கோம். விருப்பமாக இருக்கவங்க டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு அதுக்கப்புறம் விலை மற்றும் மற்ற விவரங்களை சொல்லி அனுசரித்து கொடுக்கலாம். பார்க்கக்கூடிய மாடு ஜெர்சி மற்றும் சிந்து கிராஸான ஒரு கிராஸ் பிரீட் மாடுங்க.
மாடு கன்று ஈன்று 10 நாட்களுக்குள்ளார தான் ஆகுதுங்க. நேரம் 10 லிட்டர் வரலும் கறவை எடுத்து தரக்கூடிய ஒரு மாடு. கடை முளைப்பில் கன்று ஈன்று தான் 2வது இதுங்க. காலை கன்று ஈன்றுக்குதுங்க. நல்ல தோற்றப்பொழிவில் அருமையான மாடுங்க. தவிடு தீனிக்கு எந்த விதமான குறைபாடும் கிடையாது. இந்த மாடு பொறுத்தவரை நம்ம தோட்டத்திலே 15க்கும் மேற்பட்ட நாட்களே இருக்குதுங்க. தினமும் பால் கறக்கிறது முதற்கொண்டு எல்லாமே சுலபமாக அமைஞ்சிருக்குது. மாட்டு தோட்ட தேவைக்கோ அல்லது பண்ணை தேவைக்கோ இது போன்ற ஜெர்சி மாடு கிராஸாக மிக்ஸான மாடுகள் தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் இந்த மாடுகளை தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாம். 20 லிட்டர்லாம் சாதாரணமாக எடுத்து தரக்கூடிய மாடுங்க. மாடு வந்துட்டு கறவை நம்ம கறந்து பார்த்து கேரண்டியோட இந்த மாடுகளை நம்ம விற்பனை பண்ணலாம். தமிழ்நாட்டில் எல்லா விதமான கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய வகையில் இந்த மாடு ரத்த செவலையில் நல்ல ஒரு தோலமைப்பாக கொண்டுருக்குங்க. நல்ல இரட்டை குருத்து முதுகு கொண்ட மாடு, நல்ல மடியாளம், நல்ல காம்பு வலைங்க, கை கறவைக்கு நல்லா பூ போன்ற ஒரு தன்மையில் இருக்குதுங்க. மெஷின் கறவைக்கு இந்த மாடு பொருந்தக்கூடிய வகையில் தான் என்னுடைய காம்பு அமைப்பு இருக்குது. சிறியவர்கள் பெரியவர்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. அதே போல் தவிடு தீனிக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லைங்க. எல்லா விதமான தீனிக்கும் அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய வகையில் இந்த மாடு இருக்குங்க. தொடு தேவைக்கோ அல்லது பண்ணை தேவைக்கோ அதிக கறவை திறன் எடுத்து தரக்கூடிய மாடுகள் தேவைப்படும் பட்சத்தில் இந்த மாடுகளை நீங்கள் தேர்வு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த விதமான கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய வகையில் இந்த மாடு அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல உடல் வலிமையில் நல்ல ஒரு ஆரோக்கியமான மாடுங்க. மாட்டோட முகமைப்போ அல்லது தோற்றப்பொழிவுலையோ எந்த விதமான குறைபாடும் கிடையாது. பார்த்த உடனே எல்லாருக்கும் பிடிச்சக்கூடிய வகையில் இந்த மாடு அமைஞ்சிருக்கு.